வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம TNPSC குரூப் 1 தேர்வுக்கு நம்ம எந்தெந்த புக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், இந்த குரூப் 1 தேர்வுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த குரூப் 1 preliminary எக்ஸாம் ஜூன் 15th நடக்க போகுது. நமக்கு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 2 months வந்து நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்கு. இந்த 2 months நீங்க சரியா ஸ்ட்ரக்சர்டா உங்க ப்ரிப்பரேஷனை நீங்க எடுத்துட்டு போற பட்சத்துல தாராளமா உங்களால இந்த preliminary தேர்வை கெட் த்ரூ பண்ண முடியும். நான் ஏன் இவ்வளவு ஷூரா சொல்றேன்னா, இந்த preliminary அப்படின்றது ஒரு கேட் பாஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு தேர்வு தான். அது என்ன கேட் பாஸ் அப்படின்னா, உங்களுடைய குரூப் 1 ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, மெயின்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அந்த மெயின்ஸ்ல உங்களுக்கு 3 GS பேப்பர் இருக்கும். GS1, GS2, GS3ன்னு ஒரு GS பேப்பருக்கு 250 மதிப்பெண்கள். அப்போ 3 GS பேப்பருக்கு 750 மார்க் ஆச்சு. அது கூட இன்டர்வியூ மார்க் 100 சேர்த்து 850 மார்க்குக்கு தான் உங்களுக்கு TNPSC ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த preliminary தேர்வை நம்ம கெட் த்ரூ பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த மெயின்ஸை எழுத முடியும். இத எந்த ஆஸ்பெக்ட்ல இல்ல எந்த ரேஷியோல TNPSC செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பணியிடத்துக்கு ஒரு காலி பணியிடத்துக்கு 20 பேர் அப்படின்ற அந்த 1:20 அப்படின்ற அந்த ரேஷியோல தான் வந்து TNPSC ஆட்களை தேர்வு செய்ய போறாங்க. இந்த preliminary தேர்வை நாம கெட் த்ரூ பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த preliminary தேர்வை நாம தாண்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில் நம்மள்ட்ட இருக்கணும். அதுதான் MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஹேண்ட்லிங் ஸ்கில். இந்த ஸ்கில்லை வந்து நாம வளர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். அது என்ன இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்றத நான் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ TNPSCயோடைய முந்தைய ஆண்டுகளில் நடந்த கேள்வித்தாள்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். எல்லா கொஷினுமே ஒரு கொஷினை கேட்டுட்டு இல்லை ஒரு 4 அல்லது 5 ஆப்ஷனை மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த பேசிஸ்லேயே இருக்காது. ஒரு சில கொஷின் வந்து அசர்ஷன் ரிசர்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லை ஒரு சில கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேள்வி இல்லை வந்து ஒரு ஃபேக்டர் இல்லை ஒரு டெஃபினிஷன், சயின்ஸ் மாதிரியான கொஷினுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கீழே ஏல 1 only அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, Bல 2 only அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1, 2 அப்படின்றது என்னன்னா, அந்த கண்டிஷனுக்கு கீழே 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து 1 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும், B அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ரெண்டுமே கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. போத் 1 and 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு பேட்டர்ன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் 1 or 2 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்ல எய்தர் A or B இது மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்னை. பட் எய்தர் டைப்ல வந்துருச்சு அப்படின்னா ஒன்னு ஆப்ஷன் அதாவும் இருக்கலாம் இல்ல இதாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இதுவும் இல்லை அப்படின்னா நெய்தர் 1 nor 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை, இதுவும் அன்று அதுவும் அன்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டுமே கிடையாது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் நிறைய இருக்கு. இந்த பேட்டர்னுக்கு நாம பரிச்சயப்படணும். இதுக்கு நாம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை நாம தரவா பண்ணிருக்கோம். இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போற புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா மெயின்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸே வந்து மோர் தென் எனஃப். ஸ்கூல் புக்கை நீங்க தெளிவா படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுவே போதுமானதா இருக்கும். நான் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பத்தியும் நீங்க பயப்பட தேவையில்ல, மெயின்ஸ் எக்ஸாம் பத்தியும் நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா மெயின்ஸ் அப்படின்றது நான் இங்க ப்ரிலிம் தாண்டறதுக்கு என்ன சொன்னேன், MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அப்போ மெயின்ஸ் தாண்டணும்னா அங்கேயும் ஒரு ஸ்கில் தேவைப்படும். அதுதான் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது. அது வந்து ஸ்டாட்டிக் கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சரை எடுத்துட்டு போறோம், டைனமிக் கொஷினுக்கு நாம எப்படி ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் கம்பைன் பண்ண ஆன்சரை சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொடுக்க போறோம். நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி நம்மளுடைய ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்றோம் அப்படின்றதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்டு சரியா ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா மெயின்ஸ் எக்ஸாமை தாராளமா நம்மளால கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து குரூப் 4 தான் நான் எழுதுவேன், குரூப் 1 குரூப் 2க்குலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் ஏன் வரதில்லை அப்படின்னா குரூப் 1ல மெயின்ஸ் இருக்கு அப்படின்றது தான். பட் இந்த மெயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். ஒரு சில ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மெயின்ஸ் எக்ஸாமை தாராளமா கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்கள் உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த குரூப் 1 தேர்வை நீங்க எழுதுங்க. குரூப் 1 தேர்வை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அது வந்து நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. மெயின்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான், ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம் தாண்டறது.
நிறைய ஒரு அனுபவப்பட்ட ஒரு கேண்டிடேட் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எந்த ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் தாண்டது தான் கஷ்டம்னு அவங்க சொல்லுவாங்க. மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூலாம் ஈஸி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட் வந்து இதுதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தாலே அதுக்கு அடிப்படை வந்து சிலபஸ் தான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 2 hours வந்து இதுக்கு நீங்க அலோகேட் பண்ணி யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் ஹெட்டிங்கை பாருங்க. அந்த ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, அந்த டாபிக்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு பிகினர் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லேருந்து நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மீனிங்கை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த சிலபஸ் டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இந்த சிலபஸ் டாபிக்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். ஸ்கூல் புக்கை ஏன் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை நமக்கு தரும், ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க இந்த ஸ்கூல் புக்லேருந்து நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷினுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா அதிகமான கேள்விகள் வந்து இடம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் 2வதா ஒன்று கொடுத்துருப்பேன், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம், கொஷின்ல இருக்கக்கூடிய வகைகள் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பத்தியும் நம்ம மேலோட்டமா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதை பத்தின ஒரு பரீட்சை உங்களுக்கு வரணும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2019லேருந்து 25 வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் 2025 வரைக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து குரூப் 1 கொஷின் பேப்பர் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை. குரூப் 1 கொஷின், குரூப் 2 கொஷின், குரூப் 4 கொஷின். இப்போ 2019ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 25 தேர்வுகளை நடத்திருப்பாங்க. அந்த 25 கொஷின் பேப்பரையும் நீங்க எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுல வந்து ஜிகே கொஷின்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது மாதிரி வந்து 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நல்லா நீங்க பண்ணிடுங்க. இது ரெண்டும் தான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டேஜுமே வந்து இனிஷியேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். இனிஷியேஷன் ஃபேஸ், அதாவது நம்ம இந்த எக்ஸாமுக்கு சரியான ஒரு அப்ரோச்சில் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பாத் வந்து நமக்கு கிளியரா இருக்கணும் அப்படின்னா இந்த இனிஷியேஷன் ஃபேஸை வந்து நாம அவாய்ட் பண்ணவே கூடாது. இதை நாம தெளிவா இதை நம்ம பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். நிறைய புக்கு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 ரெஃபரன்ஸ் புக்கு, 12 ரெஃபரன்ஸ் புக் அது மாதிரி படிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி நிறைய புத்தகத்தை நம்ம படிக்கிறது வேஸ்ட். கம்மியா நம்ம படிச்சாலும் நம்ம கம்மியா படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை பல வாட்டி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுடைய மெமரியில அது போய் நல்லா ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்த்த மாத்திரத்திலே ரைட் ஆப்ஷனை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சிலபஸை அனலைஸ் பண்ண சொன்னேன். அதாவது வேர்ட் பை வேர்டு வந்து சிலபஸை அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். குரூப் 1 சிலபஸ் டிகோடிங் அப்படின்னே சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணி சிலபஸ் டாபிக் எல்லாமே இந்த 6வதுலேருந்து 12வது புக்கில் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை நல்லா நீங்க கவர் பண்ணி வச்சுங்க. 6th to 8th புக் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு அடிப்படையான ஒரு அறிவை நம்மளால கேதர் பண்ண முடியும். 9th 10th புக்ல ஒரு மீடியம், அதாவது ரொம்ப கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியும் இல்லாம ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். +1 and +2 புக்கை நம்ம படிக்கும் போது ஒரு ஹை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து வித் ரிகார்ட் டு தட் டாபிக், அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாலேஜை நம்ம கேதர் பண்ணியிருப்போம். இதுதான் முக்கியம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், மெயின்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், இந்த ஸ்டேஜுக்கு இந்த 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால எளிமையாக கிராக் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் இதை எப்படி கேதர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன். இதை நம்ம கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால இந்த தேர்வை எளிமையாக கிராக் பண்ண முடியும். 4வதா கொடுத்துருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம புதிய சிலபஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத அவங்க தனி டைட்டில் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் அவங்க கொடுத்த மாதிரி ஒரு செப்பரேட் ஒரு யூனிட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பழைய சிலபஸ்ல எடுத்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி ஒரு செப்பரேட் டைட்டிலாவே இருக்கும். இந்த புதிய சிலபஸ்ல வந்து யூனிட் 3 ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அந்த டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் வராது. அப்புறம் யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி கல்ச்சர் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு,
அந்த யூனிட் 3லையும் யூனிட் 6லையும் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வரப்போறது இல்லை. அது இல்லாம யூனிட் 1 சயின்ஸ் ஆகட்டும், யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி ஆகட்டும், யூனிட் 4ல இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி ஆகட்டும், யூனிட் 5ல இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தமிழ்நாடு, இந்த 4 யூனிட்லையும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஜூன் 15th எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர், அதாவது 2024 ஜூன் 1லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணியிருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி டெய்லி நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அப்படி நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணாத மாணவர்கள் வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் நீங்கள் போனீங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து இருக்கக்கூடிய மந்த்லி கம்பைலேஷனை டவுன்லோட் பண்ணி அதை மட்டுமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த 4மே வந்து அன்அவாய்டபிள் ஸ்டெப்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாத்து வந்து நமக்கு கிளியர் ஆகணும். அதுக்கு நம்ம இனிஷியேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேஷன் ஃபேஸ்னா இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அதை நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்றத இந்த ஸ்கூல் புக்கு 6th to 12th வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நான் சொன்ன இந்த யூனிட் 1, 2, 4, 5 வித் ரிகார்ட் டு திஸ் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சர் ரைட் பண்ணுற ஸ்கில்லை வந்து நாம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்மளுடைய நோக்கம் வந்து ப்ரிலிம்ஸை தாண்டணும். அதுக்கு இந்த 4 ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இதில் எந்த ஸ்டேஜையுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதை சரியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக இந்த தேர்வுக்கு படித்த ஒரு மாணவராக இருக்கலாம். பட் இந்த தேர்வை உங்களால் ஏன் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இதில் நான் சொன்ன சிலபஸில் சரியான புரிதல் இருந்திருக்காது. சிலபஸ் பார்க்காம டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் என்ட்ரு ஆகிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய தோல்விக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும். இதெல்லாம் சரியா பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நாம 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ரெஃபரன்ஸ் புக்ஸை நம்ம பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல த ஹிந்து, தமிழ் இல்ல தினமணி ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ரெஃபர் பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல த ஹிந்து இங்கிலீஷ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ். அட்லீஸ்ட் இனிமேட்டாவது நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கம்பைலேஷனுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் என்னன்னா இந்த டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். இதுல நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது இல்லாம நீங்க ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் சோர்சஸ் ஏதாச்சும் ரெஃபர் பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் தான். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் சோர்ஸ் அப்படின்றதால இதை நான் ரெஃபர் பண்றேன். இப்போ யூனிட் 6க்கு நம்ம என்னென்ன படிக்கணும், எந்தெந்த புக்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பாயிண்ட் நம்பர் 3 நான் சொல்லியிருப்பேன். சமச்சீர் கல்வி புத்தகம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றத. இந்த யூனிட் 6க்கும் இதுதான் வந்து ஒரு பிரைம் சோர்ஸ். இது இல்லாம நாம யூனிட் 6 சிலபஸை டீகோட் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன். யூனிட் 6 3 நம்மளால பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அப்படின்றத ஒரு பார்ட்டா பிரிக்க முடியும். 2வது பார்ட்ல லிட்ரேச்சர் ரிலேட்டடான தகவல்கள், அதாவது உங்க சிலபஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் திருக்குறள் ரிலேட்டடா ஒரு 6 சப்ஹெட்டிங்க என்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. திருக்குறள்ல இருக்கக்கூடிய பிலாசபிக்கல் கண்டென்ட் என்னென்ன, மதசார்பின்மையை திருக்குறள் எப்படி வலியுறுத்துது, அதாவது திருக்குறள் ஆஸ் அ செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்து மாதிரி வந்து ஒரு 6 பாயிண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லிட்ரேச்சர்ல கவர் ஆகும். அந்த லிட்ரேச்சரை 2வது பார்ட்டா நம்ம எடுத்துக்கலாம் யூனிட் 6ல. யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். செகண்ட் பார்ட் வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கண்டென்ட். தேர்ட் பார்ட் வந்து தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறு, அதை வந்து தேர்ட் பார்ட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்புறம் ரேஷனல் மூவ்மெண்ட், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இதெல்லாம் வந்து அந்த தேர்ட் பார்ட்ல வரும். இந்த மாதிரியான டாபிக்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளால 3 பார்ட்ஸா வந்து நம்மளால யூனிட் 6 பிரிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்டா நான் சொன்ன அந்த தமிழ் சொசைட்டிக்கு இந்த புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்ற இந்த புக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு. இதோட ஆத்தர் பேர் வந்து கே பிள்ளை அப்படின்ற ஒரு எழுதுன இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இதுல தமிழக விடுதலை போராட்டத்தையும் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த புக் வந்து நீங்க அந்த விடுதலை போராட்டம் ரிலேட்டடான கண்டென்ட்டோ இதுல கவர் ஆகும்.
அப்புறம் ரெண்டாவதா இருக்கிற புக் வந்து வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு. இதை எழுதினவங்க பேர் வந்து பாக்கியமேரி. இந்த புக்ல வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே நல்லா இன்டெப்தா கவர் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ ரெஃபர் பண்ணணும்னா நான் சொன்ன அந்த பிரைம் சோர்ஸ் அந்த நாளையுமே நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் GS2ல வந்து தமிழ் சொசைட்டில வந்து இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ மூணாவதா இருக்கிறது திருக்குறள். திருக்குறளுக்கு நீங்க இந்த மு வரதராஜன் அப்படின்ற இந்த ஆத்தர் எழுதின அந்த திருக்குறள் புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். இந்த திருக்குறள் புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலாவதா இருக்கிறது பெரியார் 1000 அப்படின்ற இந்த புக்கு. இதை எழுதின ஒரு பேர் வந்து வீரமணி. இந்த 4 புக்குமே வந்து யூனிட் 6க்கான புக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைம் சோர்ஸ் வந்து இந்த ஸ்கூல் புக் தான். இதை முடிச்சுட்டு இந்த புக்ஸ்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். டைம் இருக்கிற பட்சத்துல இந்த புக்ஸ்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான புக்ஸ்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்ம சமச்சீர் கல்வி புத்தகம்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் யோஜனா அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணும். இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு மந்த்லி மேகசின் மாதிரி இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புக். இது யோஜனானா திட்டங்கள்னு அர்த்தம். இந்த புக் வந்து தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ்ல யோஜனா அப்படின்னும் தமிழ்ல வந்து திட்டங்கள் அப்படின்னு உங்களுக்கு இதற்கான வெப்சைட்ல வந்து நீங்க போய் பிடிஎஃப்ஐயும் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்னு பிடிஎஃபா படிங்க, அப்படி இல்லாட்டி புக்கா நீங்க வாங்கிக்கலாம். இதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்டெப்தா கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. தமிழ்ல படிக்கிறவங்க தமிழ்ல இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்ற அந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இந்த யோஜனாவை நீங்க பை பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இருக்குது தமிழரசு. இது வந்து தமிழக அரசோடைய ஒரு அபிஷியலான ஒரு மேகசின். இதையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே உங்களுக்கு பிடிஎஃபாவும் இது அவைலபிளா தான் இருக்கு. மூணாவதா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தமிழக அளவுல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கங்க. இது தமிழ்நாடு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். நாலாவதா நான் கொடுத்துருக்கிறது 1 year கரண்ட் அஃபேர்ஸ். இந்த யூனிட் 5லேருந்து தான் வந்து 50 கொஷின்ஸ் வந்து கேட்க போறாங்க. யூனிட் 6லேருந்து 40 கொஷின் வரும். யூனிட் 5லேருந்து 50 கேள்விகள் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஏரியாவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிங்க. இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 1 year கரண்ட் அஃபேர்ஸை கட்டாயமா நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா அதிகமான கொஷின் வந்து இந்த ஏரியாலேருந்து வரப்போகுது அப்படின்னு. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிலேருந்து 40 கேள்விகள் வரும். இது வந்து சமச்சீர் கல்வி புத்தகம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு பாப்புலரான புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களாகட்டும் இல்லை எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த புக்கை காமனாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகத்தை நல்லா படிச்சு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் சரியாக உள்வாங்கினதுக்கு அப்புறம் இந்த புக்குக்கு போங்க. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு புக்கு. இந்த புக் வந்து ஒரு அன்அவாய்டபிள் புக் ஃபார் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கணும். இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் இந்த புக்கை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்குறது யூனிட் 3க்கான புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான புக்ஸை நம்ம பார்க்கலாம். பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா இந்த 3 ஏரியாலேருந்துமே கேள்விகள் வரும். அதுல ரொம்ப முக்கியம் மாடர்ன் இந்தியா தான். உங்களுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியாலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். அப்புறம் கல்ச்சர் பார்ட்லேருந்துமே கொஷின் வரும். அப்படின்றதால மாடர்ன் இந்தியாவுக்கு தான் நான் அதிகமான வெயிட்டேஜ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வெங்கடேசன் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கு பேரு, ஆத்தர் பேர் வந்து வெங்கடேசன். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பிபன் சந்திரா எய்தர் திஸ் ஆர் தட் தான். ஒன்று ஸ்பெக்ட்ரம் புக் வாங்கி அதை நீங்க படிங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிபன் சந்திராவுடைய இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். புக்கு பேர் வந்து இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு புக்கை நீங்க ரெஃபர் பண்ணீங்கனாலே போதும். தமிழ் மீடியம் மாணவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் அப்படின்ற இந்த ஆத்தருடைய இந்த புக்கை நீங்க படிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் தமிழ் மீடியமுக்கு. மூணாவதா நான் கொடுத்துருக்கிறது கல்ச்சர் பார்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சமச்சீர் கல்வி புத்தகமே போதுமானதா இருக்கும். பட் மெயின்ஸ் லெவலுக்கு GS 1ல அந்த மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணணும். நிதின் சிங்கானியா அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்டா யூனிட் 2 ஜியாகிரபியும் யூனிட் 1 சயின்ஸும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பிலிமினரி பொறுத்த வரைக்கும் ஒரு லோ வெயிட்டேஜா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஆனா ரோல் வந்து லிமிடெட் தான். ஏன்னா இந்த 2 சப்ஜெக்ட்ல இருந்துமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு 10 கொஸ்டின், ஜியாகிரபிக்கு
ஜாகிரபிக்கு 10 கொஸ்டின்ற இந்த வெயிட்டேஜில் தான் அவங்க கேட்க போகிறாங்க. பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அதிகமான ஒரு வெயிட்டேஜ் வந்து ஜாகிரபிக்கு இருக்கும். ஏன்னா GS3ல வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது ஜாகிரபி. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் 2ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டும் நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி புத்தகத்தை 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஜாகிரபிக்கு, சயின்ஸுக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பயாலஜி மட்டும் 11th and 12th நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். 6th to 10th வரைக்கும் நல்லா படிச்சிங்க. பயாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ், ஹியூமன் டிசீஸ், ஜெனெட்டிக்ஸ், இது மாதிரியான டாபிக் மட்டும் 11th and 12th புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சவீந்தர் சிங், மஜித் ஹுசைன், இது மாதிரி நிறையா புக்ஸ் வந்து ஜாகிரபிக்கு அவைலபிளாக இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த 2 மாதம் வந்து நீங்கள் சமச்சீர் கல்வி புத்தகம் மட்டுமே நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸுக்கு நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 4 months கிட்ட டைம் இருக்கும். அதில் நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்லாம் அப்போ நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இது இல்லாமல் ஆப்டிடியூட் பார்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புத்தகத்தில் முக்கியமான அந்த தகவல்கள்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கிங்க. 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆப்டிடியூட் கொஸ்டின் எல்லாமே சரியாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. தாராளமாக 23+ நீங்கள் போயிடலாம். பிரைம் சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா அதற்கான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், மென்சுரேஷன், ஏரியா அண்ட் வால்யூம் அந்த டாபிக்ல அதற்கான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அப்புறம் பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்க தனியா நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா பிரிலிமினரி எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் வந்து TNPSC Group 1 எக்ஸாமுக்கு தேவையான புக் லிஸ்ட் வித் ரிகார்ட் டு பிரிலிமினரி அஸ் வெல் அஸ் ஃபார் மெயின்ஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி TNPSC Group 1 எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.